எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரான வித்தியாசமான மொறு மொறு நெத்திலி 65. இது நீங்கள் எவ்வளோ பொரிச்சு கொட்டினாலும் காலி ஆகிட்டே இருக்கும். மீன் சாப்பிடாதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 400 கிராம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண நெத்திலி மீனில் பாதி சின்ன சைஸ் லெமனுடைய ஜூஸ் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இப்படி கலந்து விட்டுக்குங்க. மீனெல்லாம் உடஞ்சிடாத அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. மசாலாலாம் நல்லா அந்த மீனில் கோட் ஆகியிருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் போல் இதை மேரினேட் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மீனாக அதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மொத்தமாகிடும். அதனால் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த சைடு திருப்பி விட்டுக்குங்க. இப்போ திருப்பி அகெயின் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கும். ஒரு குச்சி கருவேப்பிலை இலையை அதே எண்ணெயில் பொரித்து மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான நெத்திலி 65 ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.